அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வங்களுக்கு கட்டு அவிழ்க்கக்கூடிய மந்திர முறையை பற்றி தான், அதனுடைய பூஜை முறைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது கீழே உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்னா ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரிங்களா? அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா, தெய்வங்களை நம்ம கட்ட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கட்ட முடியும். அதற்கும் ஒரு சில நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், தெய்வங்களை கட்ட முடியும். சரிங்களா? அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, தெய்வங்களுக்கும் நவக்கிரகங்கள் வந்து வேலை செய்யும். சரிங்களா? ஒரு புராணம் வந்து சொல்லப்படுறது எப்படின்னா, சனீஸ்வர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிவனையே பிடித்த வரலாறுங்கிறது வந்து உண்டு. சரிங்களா? அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் சாப கிரகங்களோடு பாதிப்பு ஏற்படும் போது அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய முடியும், தெய்வங்களை நம்ம என்ன செய்யும், கட்ட முடியும். சரிங்களா? ஆதி காலங்களில் தெய்வங்களை எதற்காக கட்டுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதி காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப நடக்கும். சரிங்களா? கோவிலில் புதையல் எடுக்கிறது, நகை, இந்த மாதிரி விஷயங்களை திருடுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, திருடுறதுக்கு அந்த இடத்துல காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த காவல் தெய்வத்தையும் அந்த மூல தெய்வத்தையுமே என்ன செய்வாங்க, அதுக்கு இடையூறு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கட்டுவாங்க. சரிங்களா? இப்படி அந்த தெய்வத்தை கட்டிட்டு தான் என்ன செய்வாங்கன்னா, அந்த கோவிலில் என்ன செய்வாங்கன்னா திருடுவாங்க அந்த காலத்தில். அப்படி என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க, காலமும் அந்த காலத்தில் அப்படியும் உண்டு. என்னென்னா, அப்போ அந்த காலத்துலலாம் என்ன செய்யும்னா, இந்த மாதிரி சில தப்புகள் நடக்கும்போது உடனுக்குடனே தெய்வங்கள் என்ன செய்யும், தண்டனை கொடுத்த காலங்கள் அந்த காலம். இந்த கலியுகத்தில் என்ன செய்யாது, இந்த கலியுகமாக இருக்கிறதுனால தெய்வங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது ஏன்னா கலியுகமாக போச்சு. சரிங்களா? அதனால் அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி அதாவது ஒரு சில வரலாறுகள்லாம் இருக்குது. தெய்வங்கள் வந்து திருடர்களை கல்லா மாற்றின வரலாறுமே உண்டு. சரிங்களா? அந்த காலங்களில் தெய்வம் அப்படிலாம் இருந்திருக்கு, ரொம்ப துடியாக இருந்திருக்கு. சரிங்களா? அதனால தான் இந்த தெய்வங்களை வந்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கட்டிட்டு அந்த திருடி போன விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. சரிங்களா? இதற்காகத்தான் அந்த தெய்வங்களை வந்து அந்த காலங்களில் கட்டினாங்க. சரிங்களா? அதாவது தெய்வங்களுடைய கட்டை வந்து நம்ம அவிழ்த்தோம் அப்படின்னா, அவிழ்த்த உடனேயே அந்த தெய்வங்களுக்கு என்ன செய்யும், சக்திகள் பூராமே இழந்துடும். தன்னுடைய சக்திகளை பூராமே அது இழந்துட்டு 0% இருக்கும். சரிங்களா? அதற்காக மறுபடிக்கும் அதுக்கு இந்த கும்பாபிஷேகங்கள், யாகங்கள் இதெல்லாம் பண்ணி தன்னுடைய இழந்த சக்தியை திருப்ப கொண்டு வர்றதுக்காக என்ன செய்வாங்கன்னா, திரும்பவும் பூஜை பண்ணணும். சரிங்களா? என்னென்னா, ஒரு தெய்வத்துடைய கட்டை நம்ம அவிழ்த்தோம் அப்படின்னா திருப்பி அதோடைய தெய்வத்துடைய சக்தி, இழந்த சக்தி நம்ம கொடுக்கறதுக்காக இந்த பூஜைகளை நம்ம பண்ணணும். சரிங்களா? சரி, இந்த தெய்வ கட்டுகளை அவிழ்க்கக்கூடிய பூஜை முறைகளை பார்ப்போம். அதாவது இந்த பூஜை முறையை பார்த்தீங்கன்னா, அமாவாசை நாளில் மட்டும்தான் இந்த பூஜை முறையை பண்ணணும், மற்ற நாட்களில் பண்ணக்கூடாது. சரிங்களா? அமாவாசை நாளில் எந்த தெய்வத்துக்கு கட்டு அவிழ்க்கணுமோ அந்த தெய்வத்துடைய ஊரில் இருக்கக்கூடிய, எல்லையில் இருக்கக்கூடிய குளத்தில் என்ன செஞ்சிடணும்னா, அதாவது குளத்தில் அந்த தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஒரு கலசம் கட்டணும். சரிங்களா? ஒரு செம்பு குடத்தில் நூல் சுற்றி அந்த எடுத்துகிட்டு வரப்பட்ட அந்த நீரை என்ன செய்யணும்னா, அந்த கலசத்துக்குள்ளே ஊற்றி வெட்டி வேறு, பச்சை கற்பூரம், கலச தீர்த்த பொடி, ஏலக்காய், கிராம்பு, லவங்கம், சரிங்களா, வில்வ இலை கொஞ்சம் 3 போடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சந்தனம், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு விபூதி, இதெல்லாம் போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ஒன்று போட்டு ஒரே ஒரு கட்டை, என்னென்னா கருங்காலி கட்டை. சரிங்களா? கருங்காலி கட்டையும் அந்த நீருக்குள்ளே போட்டு என்ன செய்யுங்கன்னா, ஒரு வாழை இலை விரித்து அந்த வாழை இலையில் நெல் கொட்டுங்க. சரிங்களா? நெல் கொட்டி அந்த கலசத்தை அந்த நெல்லில் வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த கலசத்தை தர்ப்ப புல்லை வச்சு சுற்றுங்க. சரிங்களா? தர்ப்ப புல் கயிறு இருக்கும் பாருங்கள், கடையில் கேட்டுங்க, நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தர்ப்ப புல் கயிறு தாங்கன்னு கேட்டால் தருவாங்க. சரிங்களா? தர்ப்ப புல் கயிறு வாங்கி அந்த கயிறை வந்து அந்த கலையத்தில் சுற்றி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு அந்த தர்ப்ப புயருடைய கயிறை ஒரு முனையை பிடிச்சிக்கிட்டு உத்ராட்ச மாலை கொண்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 48 தினத்துக்கு இந்த கலசத்துக்கு உரு கொடுக்கணும்.
சரிங்களா? உரு கொடுத்த பிறகு அந்த நீரை கொண்டு போய் எந்த தெய்வம் கட்டில் இருக்கோ அந்த தெய்வத்தை வந்து கலசத்தை இடதுபுறமாக 3 தடவை சுற்றி அந்த கலச நீரை கொண்டு போய் அந்த தெய்வத்துக்கு ஊற்றணும் அப்படின்னா எப்பேற்பட்ட தெய்வ கட்டுகளுமே அவிழ்ந்துருச்சு அப்படின்னாவே தெய்வம் யாரோடையாவது உடம்புல இறங்கி கட்டு அவிழ்ந்துருச்சு அப்படிங்கிறது ஒரு சில தெய்வங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கட்டு அவிழ்த்த நாளில் இருந்து ஒரு 48 தினங்கள் அந்த தெய்வத்துக்கு அபிஷேகங்கள் செய்து சக்கரை பொங்கல் படைத்து நம்ம அந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அது இழந்த சக்திகளை திரும்ப வந்து பெறும். சரிங்களா? இதுதான் வந்து தெய்வங்களுடைய கட்டு அவிழ்க்கக்கூடிய ஒரு முறை. சரிங்களா? இந்த முறையை பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மந்திரத்தை கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும்னா மந்திர ஜபம் பண்ணணும். சரிங்களா? தண்ணியில் நின்றுக்கிட்டு இந்த மந்திரத்தை சித்தி பண்ணணும். 10,008 உரு கொடுத்து இந்த மந்திரத்தை சித்தி பண்ணிட்டே இந்த பூஜை முறையில் நம்ம பண்ணணும். இந்த பூஜை முறையை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சித்தி பண்ணியிருக்கணும். சித்தி பண்ணி முடித்த பிறகு ருத்ராட்ச மாலையில் உடற்கட்டு போட்டுக்கிட்டு தான் நம்ம இந்த மந்திரத்தை நம்ம கலசத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா உடற்கட்டு போடாமல் இந்த பூஜை முறையை செய்யக்கூடாது. ஏன்னா வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு தேவதையவோ துர்தேவதைகளை வச்சு தான் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா தெய்வங்களை கட்டியிருப்பாங்க. அப்படி அந்த தேவதைகளை வச்சு கட்டு போட்டிருக்கும் போது நம்ம அந்த கட்டை அவளுக்கு நினைக்கும் போது நம்மளை அது என்ன செய்யும், தாக்குறதுக்கு பார்க்கும். அதுக்காக நம்ம என்ன செஞ்சிடணும், உடற்கட்டு போட்டுக்கிட்டு தான் இந்த கட்டுகளை நம்ம அவிழ்க்கிறதுக்கு முயற்சிக்கணும். இல்லைன்னா ஆபத்துகளும் பின் விளைவுகளும் அதிகமாக வரும். சரிங்களா? அதனால அனுபவம் இல்லாதவங்க இதை செய்யக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதே போல் தெய்வங்கள் கட்டுல இருந்துச்சு அப்படின்னாலும் தெய்வ கட்டு அவிழ்க்கிறதுக்கு நம்மளை தொடர்பு கொண்டு அது பற்றின சந்தேகங்களை நம்மள்கிட்ட கேட்டுக்கலாம். நம்மளும் அந்த தெய்வ கட்டுகளை வந்து நம்ம அவிழ்த்து கொடுப்போம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.